விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 28ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். ரொம்ப பிரமாதமான ஒரு ஜோதிட ஆப் உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி ரொம்ப தரமான முறையில் வரவிருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் காலை 8:12 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் மிருகஷீட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை சந்திரன் ஆரம்பிச்சிடுறார். துவாதேசி திதி விடிய காத்தால 1:47 வரைக்கும் இருக்குது. திரியோதசி திதி இரவு 10:14 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் சதுர்த்தசி திதி. ஆக இன்னைக்கு சந்திரன் 3 திதியில் 2 நட்சத்திரத்தில் ரோகிணி மிருகஷீரிடம் 3 திதி இன்னைக்கு நாளில். துவாதசி திதி, திரையோதசி திதி, சதுர்த்தசி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. பிற்பகல் 3 4:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தால், சார் எங்களுக்கான பரிகாரம் என்ன? மான் வந்தது, மகாலட்சுமி வந்தது, மயில் வந்தது, மாமாங்கிற வாரத்திலேயே இந்த வாரத்தை நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மயிலுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது அந்த ரோகிணி நட்சத்திரத்தில். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா பசுக்களுடன் இருக்கும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும், கிருஷ்ணர் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு இன்றைய நாளை ஆரம்பிப்பதும். சார் ஆண்ட வேலை கிருஷ்ணர் சன்னதி இருக்குது சார், அங்கே உலர் திராட்சை, தாமரப்பூ, துளசி இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்கிறதும், அவரை 3 முறை பிரதர்ஷனம் வந்துட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதும். வாய்ப்பு கிடைத்தவர்கள் எளிமையாக பிரியமாக பண்ணுங்கள். கார்த்தி சார் நீ பெரிய ஆளு சார், விதவிதமாக நட்சத்திரத்துக்கு ஒன்று வச்சுருக்கியே அப்படின்னு கேட்கறது கூட எனக்கு தெரியுது. கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் நம்ம போகணும். அதுலேயும் ஒரு லாஜிக்கல் க்ரியேட்டிவ்னஸ்ங்கிறது நமக்காக வேணும் இல்லையா? அதனால தான் நேயர்களே உங்கள் மனசில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு, நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக், அந்த வரவேற்பு, அதற்காகத்தான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு நல்ல தரமான முறையில் ஜோதிடத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி சந்திரன் ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவை வச்சு பரிகாரத்தை வேற சொல்லிட்டீங்களே ஆஹா அப்படின்னு அந்த புல்லாங்குழல் ஓசையை காதுகளால் கேட்கிறப்ப அந்த வேணு கானம் இல்லையா அவருக்கு ரொம்ப பிடித்தது, வேணு கானம் இல்லையா அந்த புல்லாங்குழலில் வருவது, இதை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பிப்பது. அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும், குறைத்து கொள்ள முடியும். அதுவும் இல்லாமல் ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு இன்றைய நாளை ஆரம்பித்தால் டெஃபினட்டாக சந்தோஷங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு தான் பார்க்கணும். ஆமாம் சார் லீவு தான், ரெஸ்ட்டு தான், ஆனால் சன்னுக்கு ஏது சண்டே? நீங்களே பெரிய சன் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏது சண்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். என் வேலையை நான் எப்பவும் கரெக்டாக பார்த்துட்டு இருப்பேன். நான் சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக உட்காந்துருவேன். இன்றைக்கி சாப்பாடு சூடாக இருக்கும், பிரத்யேகமாக இருக்கும், நீங்கள் விருப்பப்பட்டபடி இருக்கும். சுவையான அறுசுவை உணவு அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக காத்திருக்கும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ உங்களுக்கு அப்படி ஒரு கௌரவம் இன்னைக்கு உணவில் கிடைக்கும்னா பார்த்துக்கங்களேன். சார் யூ மீன்
கிராண்டு லஞ்ச் கிராண்டு டின்னர், எஸ் அஃப்கோர்ஸ் கிராண்டு லஞ்ச் கிராண்டு டின்னர். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல இசை அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களை தேடி வரும். ஆஹா, நல்ல வார்த்தைகளை கேட்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நல்லவர்களை சந்திப்பது அதை விட ரொம்ப சந்தோஷம். சிநேகிதர்கள், உறவுகள், நட்புகள், நீங்கள் வேணால் பாருங்கள், நீண்ட காலமாக விட்டு போன நண்பர் ஒருவரை இன்றைக்கி மாலை நேரத்தில் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. ரொம்ப பக்கத்துலேயே தான் இருப்பார், பக்கத்து ஊர்லேயே தான் இருப்பார், கிட்டத்துலேயே தான் இருப்பார், பக்கத்து தெருவிலேயே தான் இருப்பார். அவங்க கூட உட்கார்ந்து சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இருக்கும். ஃபோனில் 4 வீடியோ காலாவது இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்துக்கிட்டு தான் ஆகணும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். நீல நிற வஸ்திரம் அணிந்தவர்களை சந்திக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீல வண்ண கண்ணா வாடான்னு தானே சொல்கிறாங்க. அப்போது காக்கை சிறகிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு இன்றைக்கி கிருஷ்ணரோட பாடல். சார், யூ மீன் கிருஷ்ணர் தரும் மெசேஜ் ரிஷபராசி நேர்களே, அவரே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் தானே. அப்போ கிருஷ்ணர் தரும் மெசேஜுங்கிறது உங்களுக்காக இருக்கும். குருவாயூரப்பா, எந்த குருவாயூரப்பான்னு தான் இன்றைக்கி நம்ம நமஸ்காரம் பண்ணணுன்னா பாருங்களேன். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலைநயம் சார்ந்த விஷயங்கள், இயல், இசை, நாடகம், ஒரு ரொம்ப பிரமாதமான பாடல் மாலை நேரத்தில் உங்களுக்காக இருக்கும். ஒரு சந்தோஷமான செய்தி மிதுனராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் உண்டு. சார், அப்போ மாலை நேரம் வரைக்கும் என்ன வேலை, பின்னி பெடல் எடுத்துருவாங்க. வேலைன்னு வந்துட்டா வேற வெள்ளைக்காரங்க. நம்ம செஞ்ச வேலையை யாருங்க பாராட்டி சொல்கிறா? நம்ம செஞ்ச வேலையை யாருங்க ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதற்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன். சார், சண்டேன்னா லீவு தானே சார், எனக்கு ஏது சார் லீவு விடுறாங்க? எல்லாத்தையும் என் தோளில் இழுத்து போட்டுக்கிட்டு தானே நான் போகிறேன் வாரேன். நான் தானே ஒத்தையால் அலையிறேன். 1 மேன் ஷோ, 1 உமன் ஷோ, 1 மேன் ஆர்மி, 1 உமன் ஆர்மி. மிதுனராசி நேயர்களே, நீங்களே ஒத்தையால் தான். ஆனால் வேங்கைய மகன் ஒத்தையில் நிற்கிறேன், கத்தையாக வாங்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். அப்போது எதிரிகளுக்கு சவால் விடுவது, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, படம் வந்துச்சா வரலையா, தேட்டருக்கு டிக்கெட்டு புக் பண்ணுறேன்னா இல்லையா, செலவு நம்மக்கிட்ட தானே வைக்கிறாங்க, செலவை நம்ம தலையில் தானே போடுறாங்க. பார்த்ததுண்டா ஜாக்கி ஜானின் போலீஸ் ஸ்டோரி. இந்த ஜாக்கி ஜானோட போலீஸ் ஸ்டோரி கடகராசி இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எங்கெங்கே ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, டைவு, டபுள் டைவு, ட்ரிபிள் டைவு, குட்டிக்கரணம் அடிக்கிறது, இந்த போலீஸ் ஸ்டோரி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அடடா இன்னொன்று வருமா அப்படின்னு ஏக்கப்பட்டு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கும். வேலை பயங்கரமாக இருக்கும். நிறைய டாக்ஸ், நிறைய டிஸ்கஷன். இன்றைக்கி தாங்க உங்கள் டேலண்ட்டுக்கு சரியான நாளை நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்படி அள்ளி போடுங்க. கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு சேலஞ்சிங்கான டேவாக இருக்கும். உங்கள் டேலண்ட்டுக்கு சவால் விடுற அளவுக்கு காரியங்கள் இருக்கும். இதை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு முன்னேறி போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, வருமானத்தை ஈட்ட வேண்டிய அமைப்பு. அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர், டெபாசிட்டட், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், பேயபிள், ரிசீவபிள்ஸ்லாம் மாற்றி தான் சார் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பார்த்ததுண்டா ஜாக்கி ஜானின் போலீஸ் ஸ்டோரி பார்த்துருவீங்கள்ல. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்முலா தான் எப்போவுமே 50-50, சஸ்கா மஸ்கா மஸ்கா சஸ்கா. நாங்கள் அங்கே வந்துடுறோம், நீங்களும் இங்கே வந்துடுங்க, இங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து போயிடலாம். பிளானிங்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பிளானை கொண்டு போய் சேர்க்கறதுல தான், அந்த பிளானை நடைமுறைப்படுத்துறதுல தான் கொஞ்சம் ஜாம் ஆகுதுன்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். நான் வேறு ஜாமுன்னு சொன்னோன்னே டிராஃபிக் ஜாம். இன்றைக்கி பாருங்கள், சிக்னலில் அன்னெசரியாக ரொம்ப நேரம் உங்களை நிறுத்துவாங்க, தெருமுக்கில் அன்னெசரியாக நிறுத்துவாங்க. ஊர்வலம் போகுது, இந்த அங்கே திருவிழா போகுது, இந்த பாருங்கள் தலையில் சொம்பு வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. எல்லா தெய்வங்களோட விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், பண்டிகைகள் கொஞ்சம் குறுக்கால வந்து நிற்கும். ஆமாம் சார், கேதுவே குறுக்கத்தான் நிற்கிது. இப்போ நானும் குறுக்கால தான் பார்த்தாகணுமா. பொருளாதாரம் தேவைக்கு ஏற்ப இருக்கும். பணவரவில் பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு இருக்காது. ஆனால் மன சஞ்சலம் நிறைய இருக்கும். என் மனம் ஊஞ்சல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இந்த பான்ஸ் பவுடரை காணமே அண்ணாச்சி தேடின மாதிரி, இந்த பான்ஸ் பவுடர் போட்ட அண்ணாச்சி எங்கே, இந்த பான்ஸ் பவுடரை காணோம், இந்த பர்ஃப்யூமை காணோம், இந்த காஸ்மெட்டிக்ஸை காணோம், இந்த இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸை காணோம்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். ஹேர் ஸ்டைலிங் சென்டர், பியூட்டி சென்டர்ஸ் இங்கெல்லாம் போகலாமா வேணாமாங்கிற மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும். விலகி இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்னையும் கொஞ்சம் விலக்கி தான் வச்சுருக்காங்க.
நானே ஓரமாக தான் இருக்கேன், ஓரமாக தான் நிற்கிறேன், ஓரமாக தான் போகிறேன், ஓரம்போ ஓரம்போ கன்னிராசி வண்டி வருது. அடடா, டைட்டில்லையே போடலாம் போல இருக்கே, ஓரம்போ கன்னிராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஐயா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தாங்க செவனேன்னு இருக்கேன். இந்த டீ காப்பிலாம் கூட கேட்கறது இல்லைங்க, கொடுத்தா குடிச்சுக்கிறேன், இல்லைனா பரவாயில்லன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். உறவுகளுடைய உன்னதம், உறவுகள் தொடர்கதைன்னு சொல்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கைங்கிறது இருக்கும். மத்தியமமான நாளாக இன்றைக்கி நாள் பார்க்கப்படும். ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் மத்தியமமாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது கன்னிராசினியர்களுக்காக உண்டு. நீங்களே உங்களை பிஸியாக்கிக்கிட்டால் தான் உண்டு, நீங்களே உங்களை கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டால் தான் உண்டு, நீங்களே உங்களை பாராட்டிக்கிட்டால் தான் உண்டு. சார் நாங்களேவா சார் எல்லாம், நானே பண்ணிக்கணுமா சார், இந்த தனியாக தோசை ஊற்றி திங்கிறது எவ்வளோ கஷ்டம், இந்த தனியாகவே உட்காந்து டீ காஃபி போடுறது எவ்வளோ கஷ்டம், இந்த தனியாகவே பேக்கரியில் போய் உட்காந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி பேக்கரி ஐட்டம்ஸோட உணவுப் பொருளினுடைய வருகை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்ன வேலை செஞ்சாலும் என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல, என்னை யாரும் உயர்வாக சொல்ல போகிற பாராட்ட போகிறதில்ல. எல்லாரும் பாராட்டுறாங்க துலாம் ராசி நேயர்களே, ஆனால் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ், நீங்கள் ஒன்றே பில்டிங் காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இப்படின்னே இருக்காதீங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுலேருந்து வெளியில் வர வேண்டிய அமைப்பு. நீங்களே உங்களையே தாழ்வாக நினச்சிக்கிறீங்க. எப்பேற்பட்ட ஆள் நீங்கள். சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் ரிலீஃபாக வெளியில் வாங்க. அடுத்தடுத்த நிலை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், இந்த சார்ஜ் பத்தலை, சார்ஜ் போயிடுச்சு, எனக்கே சார்ஜ் இல்லைன்னு சொல்கிற நிலையெல்லாம் மாறி பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். மிகப்பெரிய காரியங்களை கூட அசாதாரணமாக முடிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போல துலாம் ராசி நேயர்களே உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. சார் யூ மீன் ஆஞ்சநேயர் தரும் மெசேஜா எனக்கு? ஆமாம், இன்றைக்கி ஹனுமன் சுவாமியினுடைய சந்திப்பு, ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவப்படம், ஹனுமன் சுவாமியினுடைய விக்கிரகம், ஹனுமன் சுவாமியினுடைய பெருமை, ஹனுமன் சுவாமியினுடைய மந்திரங்கள், பாடல்கள் பக்கத்து வீட்டில் ஓடுறது கூட உங்கள் வீட்டில் கேட்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையில் இன்னும் விறுவிறுப்புக்கு சுறுசுறுப்புக்கெல்லாம் கொஞ்சம் பஞ்சமாகவே இருக்குது, மந்தமாகவே இருக்குது, நவுத்தவே முடியல. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து நடுப்புற சாப்பிட்றலாமா, ஆர்டர் போட்டு வாங்கிடலாமா? இன்றைக்கி ஆர்டர் போட்டது பாருங்கள், ஆறி போயே வருது, ரொம்ப தூரத்துலேருந்து வருது இல்லை, பேக்கிங்கும் சரியாக இல்லை அப்படின்னு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆர்டர் போடலாமா வேணாமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்டராக இருக்கா இல்லையா? காந்தி சார் நீ வேலை ஆரம்பிக்கும் போதே காலையில் சந்திராஷ்டமோ கிருஷ்ணரை பாருங்கன்ட்ட, கிருஷ்ணர் தரும் மெசேஜ்னு வேறு சொல்லிட்டேன். நான் என்ன தான் பண்ணட்டும்? இந்த பாருங்கள், கிருஷ்ணர் படம் காலையிலேயே வந்துருச்சு. இந்த பாருங்கள், கிருஷ்ணரை பற்றின குறிப்பு. குருவாயூரப்பா குருவாயூரப்பா ஜெய ஜனார்தனா கிருஷ்ணா கோபிகா பத்தே. இந்த பத்தேங்கிறப்ப தான் பதிங்கிறது ஞாபகம் வருது. கணவன் மனைவி உறவு இடையே விரிசல்கள், சின்ன சின்ன கோபதாவங்கள், வம்பு கலாட்டாக்கள், நம்ம விளையாட்டாக பேசுகிற விஷயம் கூட ஒரு விபரீதமாக போய் நிற்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். ஆக கூட இன்னைக்கு சந்திராஷ்டமமாக பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற அதையா இவ்வளோ த்ரில்லிங்காக சொல்கிறேன்னு கேட்கலாம். த்ரில்லிங்காக இருக்கிறத த்ரில்லிங்காக தானே சொல்லணும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் திருப்பதி பாலாஜி தான், பெருமாள் தான். அப்போ சார் வெங்கடாச்சலபதி தரும் மெசேஜா சார், திருப்பதி பாலாஜி தரும் மெசேஜா சார்? ஆமாம், திருமலையிலேருந்தே டைரெக்டாக உங்கள் கூட தான் கான்டாக்ட் வைக்க போகிறாருன்னா பாருங்களேன். பாலாஜின்னு பெயர் கொண்டவர்கள், பாலா, பாலு, பாலசுப்ரமணியம், பாலகிருஷ்ணன், இந்த பெயர் கொண்டவர்கள் யாரோ ஒருவரை சந்தித்து பேச வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக அமையணுங்கிறது நாளினுடைய அமைப்பு. அப்போ சார் பாலாஜியை பார்த்துட்டா திருப்பதி பெருமாளையே பார்த்த மாதிரியா சார்? இப்படி பெயரியல் கொண்டு சொல்ல முடியுமா? ஆமாம். அப்போ பொருளாதாரங்கள், பணவரவு, மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு, கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு இடையே சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயங்கள், மாமனார் மாமியார் மைத்துனர், எப்பவும் இவங்ககிட்ட இருந்தாலும் நல்ல செய்தி வராது, ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள் ஒரு நல்ல செய்தி வரணுமா சார்? நிஜமாவா சார்? உறவுகளுடைய உன்னதம் அடைய வேண்டிய நிலை, தன் அன்புக்குரிய துணையின் உறவுகளுடன் இருக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. டயத்துக்கு ஃபுட் இருக்கும், டயத்துக்கு மில்க் சப்ளை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதாங்க, பால்காரர் டயத்துக்கு வந்துடுவார், பூக்காரங்க டயத்துக்கு வந்துடுவாங்க. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். திருப்பதி பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் பெரிய கும்பிடா போட்டுக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரொட்டேஷனுங்கிறது இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடு, திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடு, மாற்றி யோசி, உருட்டு, பெரட்டு, இதுக்கு மேலே எங்கே பெறல்றது? எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் மண் இவ்வளோ தானே ஒட்டுது. பசியோ யானைக்கு இருக்கிறது, கிடைக்கிறதோ சோளப்பொறி. கிரெடிட் கார்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஆனால் அந்த கிரெடிட் கார்டை கலரை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. அதை ரொட்டேஷன் அடிக்கிறப்ப தானே தெரியுது. வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி. வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இந்த
எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் இன்றைக்கி தான் நம்ம கடந்து வர மாதிரி இருக்கும். நம்ம திறமையே விமர்சனம் பண்ணுறாங்களாம் பாருங்களேன். இன்றைக்கி விமர்சனத்தை கடந்த ஒரு நாளாக மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். டவுன் ஆகிடாதீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நம்ம ஆல்ரெடி டவுனில் தாங்க இருக்கோம். ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீன்னு யார் சண்டைக்கும் போகிறதில்ல, யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, சைலண்ட்டாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஆனால் அந்த வேலியில் போகிறது எதையாவது எடுத்து நம்மக்கிட்ட விட்டுட்டு அது குத்துது கொடையுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா பார்த்துக்கங்களேன். நரி இடமும் போக மாட்டேங்குது, வளமும் போக மாட்டேங்குது, மேலே விழுந்து ஒரு பராண்டிட்டு தான் சார் போகுது அப்படின்னு. சின்ன கீறல்கள், மரப்பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள், இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள், கூட்டத்தில் யாராவது இடிச்சிட்டா கூட மோதிட்டா கூட அப்போ என்ன அர்த்தம்னா கூட்ட நெரிசலில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். கும்பராசி நேயர்களே கவனமாக இருங்க. காலை மிதிச்சுடுவாங்க, உங்களை இடிச்சுடுவாங்க, கசக்கிடுவாங்க. ஆமாம் சார், சட்டையே கசங்கி போச்சு. கும்பராசி நேயர்களே, பல கும்பராசி நேயர்களுக்கு மனசே கசங்கி போயிருக்கு. மனசு லாயோங்கிறத தவிர்த்து நான் வேறு என்ன வார்த்தை சொல்ல முடியும்? கொஞ்சம் மனப்பதட்டம், முன்னும் பின்னுமாக முடிவெடுக்க முடியாத தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கூட்ட நெரிசல், நம்ம அப்பாலஜி கேட்கலான்னா கூட அவங்க பாருங்கள் பதிலுக்கு ஒரு வார்த்தை பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் இருக்கும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாணங்கள் சுகந்தன்னே டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹெல்ப் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்காக கிடைக்கும். பணிவுங்கிற ஒரே விஷயம் தான். ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ, இதை மறந்துடாதீங்க. அவங்ககிட்டயே முடிவை கொடுத்துருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. அகாமடேஷன் பிளான் பண்ணுறது, டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிரயாணங்கள் சுகம் தரும். பயணங்கள் முடிவதில்லைன்னா பாருங்களேன், அந்த பயணத்தில் கூட நல்ல புல்லாங்குழல் பாடல்கள், குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு, இந்த காதல்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. கணவன் மனைவி உறவு இடையே சின்ன மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், ஒரு பிரிதலுக்கான ஒரு விடை, ஒரு புரிதலுக்கான ஒரு விடை, பிரிவு விடை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். விருந்து உபச்சாரம் அப்படிங்கிறதும் இருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். மீனராசி நேயர்களே, உறவுகளை பிரிவதும் திருப்பி சேர்வதும் அந்த உறவுக்கு விடை கொடுத்து அனுப்புவதும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக இன்னைக்கு நாளில் இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.